ஆமா என்ன பாடல் பாடினா கட்டளைக்கு மேலே இப்ப பார்த்தா பசுமார சிவாஜி பாட்டுங்க. ஆமா ஆமா சபைக்கு வந்திருக்கின்றேன். கொஞ்சம் முதலாக சபையே இருந்த வழியிலும் ஒரே ஒரு கொட்டனாய் கூட உள்ள வரல. சரி இந்த நாட்டுல நீங்க கடனாய் மாதிரி வந்தீங்களா? அப்ப நீ ஆம்பளை கிடையாதா? அது இன்னொரு ஆம்பளை சொல்றது கேட்டுக்க. சபையிலே எப்படி வார்த்தை வேண்டும், யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று அறிந்து தெரிந்து பேச வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியா? அப்படி இருந்த போதிலும் இந்த சபையை பார்த்தா இந்த சபையை பார்த்தோம். இப்பேற்பட்ட சபையிலே என்ன சபை? தேவ உலகத்திலே தேவ சபை, தில்லையிலே கனக சபை, இந்த இந்திர உலகத்திலே நாடக சபை. அப்படி இந்த சபை முன்பதாக வந்திருக்கக்கூடிய நான் யார்? நான் எப்பேற்பட்டவன்? என் நாட்டை சேர்ந்தவன். அப்படித்தானே? அப்படி இருந்த போதிலும் இது உலகத்திலே சிறந்த உலகமாக விட முடியாது. பொன்னுலக தேவலக அப்படி இந்த வார்த்தை சொல்வார்கள். தேவருக்கெல்லாம் தலைவராக தேவ கோபம் 100 அசுரனை இழத்து செய்து கீழ்ச்சி வெற்றி இந்த அப்படி 100 அசுவமேத ஏகத்தை செய்து இந்த தேவ உலகத்தை அரசாட்சி விழுந்து வருகின்றேன். இருந்த போதிலும் தேவருக்கெல்லாம் தெரிந்து வச்சோம். தேவருக்கெல்லாம் கோமணமாக வாழ்ந்து வருகிறேன்.
தேவருக்கெல்லாம் கோமான். தேவருக்கெல்லாம் தலைவன் தேவகோமான் தேவ இந்திரன். ஆமா. ஏய் தெய்வ திருவிக்கே. எல்லாரும் இலையும் இழுத்து இழுத்து தான் அந்த மாதிரி இருக்கியா? அது மட்டும் கிடையாது. எந்த பேசியா? சொந்த பேசுதான். தேர்ந்து பார்த்தாலே எந்த பூனைக்கு பாவாடை கட்டிக்கிறாங்க? எந்த பூனைக்கு பாவாடை கட்டிக்கிறது வரலாம்? இன்ஸ்டாகிராம் பக்கம் வருது இல்லையா? பாவாடை இல்ல, நாங்க புடவையே கட்டுவோம். புடவையே கட்டுவீங்களா? சட்டி போட போன பாத்தீங்களா? சட்டி சட்டி அதெல்லாம் எந்த உலகத்துலப்பா பாத்தீங்களா? பார்த்தது கிடையாது. ஓ மை காட். ஏன் சட்டி போட்டு போனீங்க? அடிச்சா தொடக்காதரா, அடிக்கிற கம்மன் அடிக்கிறான். யாருப்பா? மயிறு மகாராஜா. மயிறு மகாராஜா. போன் பண்ணி வர வச்சாங்க. அது பாண்டிச்சேரில இருந்து வந்தா அவரை ஏத்துக்குமா? ஒருத்தன் பாண்டிச்சேரி, ஒருத்தன் வேலூர்ரா. என்ன பண்றது? அவர் பண்டூட்டி வீடியோ எடுக்கிறார். என்ன பண்றது? சரி, என்ன மகாராஜான்னு சொன்னேன்? மயிறு மகாராஜா. அது எங்கம்மா இருக்கிறாரு? நீங்க பிடிச்சது என் மயிர, அதனால சொன்னேன். அது வேற பேர் இருக்கு, அத சொல்லாமே. யார்தான் சொல்லுமா? நான் தூய தமிழ். இரியா, மயிருக்கு வேற பேர் இல்லையா? நான் தூய ரோம மகாராஜா. எதுப்பா தூய தமிழ்? மயிறு. எது? நீ அச்சனா அவரே. அம்மா பாரு என் கையை விட. மகாராஜா நீங்க. ஏய், கேரளக்காரனுக்கு மகாராஜா வித்தியாசமா தெரியல உனக்கு? ஐயா, உங்க காலை பிடிக்கிறேன். விட்டு படுத்து வர அப்படி இருந்த போதிலும் பூரா சூழலை இழந்த செய்தி எங்க தேவராத்தை பரிமாறித்து வருகிறேன். அது மட்டும் முடியாது. அதை பார்த்தாயா? அரம்பை, பூர்வத்தை, மேலகை, திலோத்தமன் சொல்ல முடியாது. 4 நாட்டியவாதர்கள் அவர்கள் சூழ சிம்மாசனத்தில் அமர்ந்து எவ்வித குறையில்லாமல் அரசாட்சி புரிந்து வருகிறேன். இருந்த போதிலும் அது இரவும் இரவு நேரத்து மட்டும் அப்படி இருந்த போதிலும் இரவுடைய தியானத்தை விட்டும் அந்த தினமும் இதுவரையிலும் அரக்கர் தொல்லை என்பதை அளவு கடந்து இருந்தது. நாரதர் வருவார், நாளொரு தினத்திற்கு ஓர் கிரகத்தை செய்வார். அரக்கர்கள் ஓடி வருவார்கள். தேவலோகத்திலே இது போட்டு அடிப்பான். அது மட்டும் கிடையாது. இதனால் வரையென்றும் எத்தனையோ அரக்கர்கள் இந்நாட்டை மாறி வந்தார்கள். தேவலோகத்தை கைப்பற்றினார்கள். அப்படி இருந்த போதிலும் ஆண்டவர் எவ்வித குறையில்லாமல் முருகன் கை வேலினால் இருந்த போதிலும் எந்த குறை இல்ல, எவ்வித குறை என்பதும் கிடையாது. எந்த அரசு வந்து ஒண்ணும் நம்மள இனி ஆட்டவா அசைக்க முடியாது. இனி எந்த துன்பமும் நேராது. அது பொண்ணு உள்ள அடினாதான் உண்டு. நம்மள இது அப்புறம் எவன் தாட்டுவான்? இனி அரக்கர் பயம் என்பது கிடையாது. இருந்த போதிலும் என்னுடைய உடையாள இருக்கும்படியான கல்யாணம் போச்சா? ஏண்டா கல்யாணம் போச்சா? ஏன் பத்திரிக்கை வைக்கவே? உனக்கு ஏன் பத்திரிக்கை வைக்கணும்? மூச்சுக்கு கண்ணாடி பொண்ணு கொடுத்தான். கண்ணை திறந்து பார்.
கண்ணை திறந்து பார். பாத்துட்டேன். இந்த தேவசபை முழுவதும் பெண்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆமாங்க. ஆடவர் கூடுவது வருடத்துக்கு ஒரு முறை தேவசபைக்கு மட்டும்தான். இந்த தேவசபை கூடுவது இப்ப அரக்கர் பயம் இல்ல. அரக்கர் பயம் என்பது தேவசபை அமரணும். அமர வேண்டும் என்றால் அறியாமல இருக்கும்படியான பட்டத்தரசியான என் மனைவி தேவ இந்திராணி அயராணி என அழைத்திருந்து அது விரைவாக கேளுங்க சபர்களே. தேவ இந்திராணி அழைக்க அழகே உருவான இந்திராணி சபை நாடி வருது காண்க. அந்த பாட்டே பாடியாங்க. அந்த 13 நாள் நாடகத்தையும் அதே பாட்டு தான் பாடியாங்க. பாரதத்தில் கோலத்தில்